நிறைய நேரம் நிற்கிறீங்களா? கால்லாம் உளைச்சல் மாதிரி இருக்கா? கால் ரொம்ப வலிக்குதா? நைட்டு படுக்கும்போது எனக்கு கால் அமுக்கி விடணும் அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்போ இந்த பதிவு உங்களுக்கு தாங்க. இது யாரெல்லாம் சொல்லுவாங்க? நிறைய நேரம் நிற்கிறது யார்? வீட்டில் இருக்கிற அம்மா, நம்ம சார்ஜன்ஸு, டிராஃபிக் சிக்னல் நிற்கிறவங்க, டெய்லர்ஸு, அதே மாதிரி டீச்சர்ஸ், இவங்கெல்லாம் தான் நிறைய நேரம் நிற்கிற மாதிரி இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு ரொம்ப காமனாக பார்த்தீங்கன்னா இந்த கால் வலி வரும். அது ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற மசிலுக்கோ இல்லை மற்ற ஜாயிண்ட்டுக்கோ கூட நீங்கள் ரெஸ்ட்டு கொடுக்கலாம். ஆனால் காஃப் மசிலோ இல்லை நிற்கிறவங்க காலுக்கு ரெஸ்ட்டே கிடையாது. கண்டினியூஸாக நிற்கும் போது என்னன்னா அந்த மசில் தளர்வடைஞ்சிடும். அந்த மசிலுக்கான பெனிஃபிஷியல் இல்லாமல் போயிடும். அதுக்கு ரெஸ்ட் ஃபேஸே இல்லாமல் போயிடும். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகும்னா அந்த மசில் பெயின் ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் உளைச்சலாக வர ஆரம்பிக்கும். அப்போ இதை ஓவர் கம் பண்ணுறது எப்படி? அதுக்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த ஸ்டாக்கிங்ஸ். இந்த ஸ்டாக்கிங்ஸை நீங்கள் உங்களோட மெடிக்கல் டாக்டரோட அட்வைஸ் படி நீங்கள் அந்த ஸ்டாக்கிங்ஸை வாங்கி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கால் அந்த மசில் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அது உளைச்சல் வராது. இப்போ நாங்கள் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸும் சரி, எங்கள் நர்சஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டாக்கிங்ஸ் யூஸ் பண்ணி நாங்கள் நிறைய நேரம் நிற்கிறோம். அப்போ அதனால அந்த உபாதை வரக்கூடாதுன்றக்காக நாங்கள் அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்களும் அதை மாதிரி யூஸ் பண்ணலாம். நிறைய நேரம் நிற்கிறாங்களா? அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அந்த கால் வலியிலேருந்து வெளில வந்துடுவாங்க. தேங்க்யூ.